வணக்கம் யுவர்ஸ், இது ஆலைவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அந்த சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது வருஷத்துல ஒரு தடவை, அதுவும் பொங்கல் அன்னைக்கு மட்டுமே காலையில திறக்கப்படுற சிவன் கோவில். அதுக்கப்புறம் நாம பார்க்க போற முத்துமாரியம்மன் கோவில்ல வித்தியாசமா தக்காளிய காணிக்கையா செலுத்துறாங்க. இதோட மற்ற கோவில்களையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாம பார்க்க போறது திருநெல்வேலி மாவட்டம் புளியாறையில இருக்கிற சிவன் கோவில். இந்த கோவில் சிவன் கோவிலா இருந்தாலும் இங்க இருக்க தட்சிணாமூர்த்தி பேராலதான் இந்த கோவில் அழைக்கப்படுது. பெரும்பாலும் கோவிலோட சுற்றுப்பகுதிகள்ல தெற்கு பகுதியில இருக்கிற தட்சிணாமூர்த்தி இங்க வித்தியாசமா சிவனுக்கும் நந்திக்கும் நடுவுல இருக்கிறாரு. கோவிலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி 27 படிக்கட்டுகள் இருக்கு. இது 27 நட்சத்திரங்களை குறிக்கிறதா சொல்லப்படுது. இரண்டாவது முத்துமாரியம்மன் கோவில் காரைக்குடியில இருக்கு. இங்க இருக்கிற முத்துமாரியம்மனுக்கு வித்தியாசமா தக்காளிய காணிக்கையா கொடுக்கறாங்க. சிறுமி வடிவுல வந்த முத்துமாரியம்மன் தனக்கு விருப்பமா தக்காளிய கேட்டதாவும் அதுக்கப்புறம் தக்காளிய இங்க காணிக்கைகளா கொடுக்கறதாவும் சொல்லப்படுது. மூணாவதா பார்க்க போறது பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற பரக்கலா கோட்டை பொது ஆவுடையார் கோவில். இந்த கோவில்ல தலைமரமா இருக்கிறது வெள்ளாள மரம். இந்த மரத்துக்கு கீழே சிவனோட பாதம் இருக்குது. இந்த கோவில்ல இருக்கிற வித்தியாசமான விஷயம் என்னன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த கோவில் திறக்கப்படும். அதுவும் திங்கட்கிழமை இரவு 10 மணிக்கு மேலதான். 12 மணிக்கு மேல கோவிலோட கருவறை திறக்கப்பட்டு சிவனுக்கு பூஜைகள் செய்யறாங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடியே கருவறை கதவை அடைச்சிடுறாங்க. வருஷத்துல ஒரு நாள், அதாவது பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் இந்த கோவில் காலையில திறக்கப்படுது. சூரியன் சிவனை வழிபாடு செய்யறதுனால அன்னைக்கு காலையில இருந்து மாலை 7 மணி வரைக்கும் கோவிலோட கருவறை திறந்தே இருக்குது. வான்கோப்பர் மகா கோப்பர் அப்படிங்கிற 2 முனிவர்கள் இல்லறம் பெரியதா துறவரம் பெரியதா அப்படின்னு விவாதம் பண்றாங்க. அவங்களுக்கு சிவன் இந்த வெள்ளாள மரத்துக்கு அடியில நின்னு ஒரு நடுநிலையான பதில சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த மரத்திலேயே அவர் இருக்கிறதாவும் ஐதீகம். சிவன் இந்த மரத்திலேயே இருக்கிறதுனால கோவிலோட தல விருட்சமே சிவனா வழிபாடு செய்யப்படுது. கோவிலோட தலமரம் சிவனா வழிபாடு செய்யப்படுறது இந்த கோவில்ல மட்டும்தான். நாலாவது தஞ்சாவூர் மாவட்டம் கூனஞ்சேரியில இருக்கிற கைலாசநாதர் கோவில். இங்க இருக்கிற சிவன் அஷ்டவக்ரா அப்படிங்கிற முனிவரோட உடல் ஊனத்தை சரி செஞ்சதா சொல்லப்படுது. உடல் குறைபாடு இருக்கிறவங்க தொடர்ச்சியா 11 அஷ்டமிகள் இங்க வழிபாடு செஞ்சா அவங்களோட உடல் குறைபாடுகள் கண்டிப்பா நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவதா பார்க்க போறது கோயம்புத்தூர் மாவட்டம் கோவில்பாளையத்துல இருக்கிற காலகாலேஸ்வரர் கோவில். இங்க இருக்கிற சிவன் யமனால பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். சிவனோட சாபத்தினால பூமிக்கு வந்த யமன் மணலாலும் நுரையாலும் லிங்கம் அமைச்சு வழிபாடு செஞ்சிருக்கிறாரு. அந்த லிங்கம் தான் இந்த சிவன். இவர் மணலாலும் நுரையாலும் செய்யப்பட்டவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுறது இல்ல. அம்பனுக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்ட தேனையும் சந்தனத்தையும் சாப்பிட்றவங்களுக்கு நாள்பட்ட வியாதிகள் தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா பக்கத்துல இருக்கிற குடிமல்லம் கிராமம். இந்த கிராமத்துல இருக்கிற பரசுராமேஸ்வரர் கோவில்ல இருக்கிற சிவனுக்கு ஆவுடையார் இல்ல, லிங்கத்தை சுத்தி பள்ளம் இருக்குது. பானத்துல சிவனோட உருவமும் பொறிக்கப்பட்டு இருக்கு. கையில வில்லோட இவர் காட்சி தராரு. இவரோட உயரம் 5 அடி. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான சிவலிங்கம் இந்த சிவன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.